ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூவில் பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடல மாவு நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. அடுத்து இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்க போகிறோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் பெருங்காய பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோங்க. கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம நல்லா கலந்துக்கிறாங்க. நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி அதிகமாகவும் ஊற்றாமல் நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ கலந்துட்டுருக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலந்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. இந்த பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வாழைப்பூ தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க நீளமாக இருக்கிற தண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பூ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இதை மாவில் நம்ம நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ரை பேனில் எண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். உப்புன்னா போட்டுட்ருக்கிறேன். குழந்தைங்க வாழைப்பூவில் நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக் ஆட்டும் நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூ பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்குங்க. திருப்பி போட்டுட்டு வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க, வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.